ஓகே. இப்போ 2 தொகுதியிலுமே விஜய் வின் பண்ணியிருக்காரு. குறிப்பா பெரம்பூர்ல இருக்கட்டும், திருச்சி கிழக்குல. இப்போ இந்த 2 எலெக்ஷன்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு எலெக்ஷன் வந்து இவர் வந்து ராஜினாமா பண்ணணும். எஸ். அப்படி பை எலெக்ஷன் வரும். ஸோ அது வந்து எதை சூஸ் பண்ணலான்னு ஐடியாவில் இருப்பார் சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே திருச்சி கிழக்கு தொகுதியை தான் ஒரு ரிசைன் பண்ணுறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு சாய்ஸ் பண்ணதே பெரம்பூர் தான். ஃபஸ்ட்டு பெரம்பூரில் தான் அந்த மக்கள் வந்து இந்த ஆன்லைனில் உள்ளே போகும்போது 46,000 பேர் உள்ளே வந்தாங்க. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆனதே 40,000 பேர் பெரம்பூர் மக்கள். ஓகே. இப்போ பெரம்பூரில் நமக்கு அது ஒரு தனி வயசு, நம்ம மக்கள் நம்மளை ரொம்ப விரும்புகிறாங்க. அந்த இடத்த அவர் சாய்ஸ் பண்ணுது. பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணதே பெரம்பூர்ல. பெரம்பூரில் தான் ஆரம்பித்தார். அதனால் பெரம்பூர் தொகுதி போய் பார்ப்பேன்னு சொன்னார். அதனால் பெரம்பூர் தொகுதியை அவர் கண்டிப்பாக அந்த வெற்றி வாய்ப்பை தக்க வச்சுக்குவார். பட் திருச்சி கிழக்கு மட்டும் கொஞ்சம் ரிசைன் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அதில் திருச்சி மக்கள் வந்து தயவுசெய்து ஓட்டு போட்டவர்கள் நீங்கள் எதையுமே தவற எடுத்துக்கொள்ளணும்னு நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். இல்லை, ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும். இல்லை, மீண்டும் விஜய் உங்களை வந்து பார்க்க போகிறார். இப்போவே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5ஆம் தேதி மேற்பட்டு விஜய் எங்கெங்கே விட்டு போச்சு அங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே போகிறேன்னு. இப்போ அவருக்கு போகிறதுக்கான ஃபுல் ஃப்ரீடம் இப்போ இருக்குது அவருக்கு. அவர் நினச்சா எந்த சந்து பொந்து வீடெல்லாம் போயிட்டு வரலாம். நீ கேள்விகள் கிடையாது. அவர் நினச்சது தான். எல்லா மக்களுமே இனிமேல் விட்டு போன இடங்களுக்கு போகிறாரு. சார்ட் ரெடி பண்ண சொன்னால் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. போகிறாரு. திருச்சி மக்களையும் தனிப்பட்ட முறையில் சந்திக்க போகிறார். அங்கேயும் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுவார். அங்கேயும் நீ விஜய் முகமாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பை கொடுங்க, ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுங்க அப்படிங்கிற சொல்லிக்கல விரும்புகிறேன். அப்போ மறுபடியும் அங்கே ஒரு பை எலெக்ஷன் வந்து பை எலெக்ஷன் கண்டிப்பாக ஆனால் ஒரு தொகுதி ரிசைன் பண்ணிடுவாங்க. அது இப்போ ஆட்சி அமைச்சு பண்ணி ஒரு 10 நாளுக்குள்ளேயே 1 மாதத்துக்குள்ளே ரிசைன் பண்ணிடுவாங்க. பண்ணி 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் வைக்கணும், பை எலெக்ஷன். அது கண்டிப்பாக திருச்சி கிழக்கு தொகுதியாக வரும்னு நினைக்கிறேன்.